துபாயில் மெட்ரோ இயங்கும் நேரம் இன்று நீட்டிக்கப்பட்டுள்ளதாக துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமான RTE அறிவித்துள்ளது. துபாய் மெட்ரோவின் ரெட் லைன் மற்றும் கிரீன் லைன் ஆனது இன்று அதிகாலை 3 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை செயல்படும் என கூறியுள்ளது. இது துபாய் ரன்னில் பங்கேற்கும் நபர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக RTE அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் மெட்ரோவில் பயணிப்பவர்கள் சுற்றுலா பயணங்களுக்கு தேவையான நோல் பேலன்ஸை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சில்வர் கார்டுக்கு குறைந்தபட்சம் 15 திர்ஹாம்ஸும் நோல் கார்டுக்கு குறைந்தபட்சம் 30 திர்ஹாம்ஸும் வைத்திருக்க வேண்டும் என ஆணையம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சின் மாபெரும் உடற்பயிற்சி நிகழ்வுகளில் ஒன்றான துபாய் ரன் நவம்பர் 24ஆம் தேதியன்று துபாயின் புகழ்பெற்ற ஷேக் சையத் சாலையில் தொடங்க உள்ளது. 1 மாத கால உடற்பயிற்சி சவாலின் இறுதிப் போட்டியான துபாய் ரன்னில் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பதை நீங்களும் காணலாம். இந்த நிகழ்வில் பங்கேற்பவர்களுக்கு 2 பாதை விருப்பங்கள் உள்ளது. ஒன்று ஆரம்பம் மற்றும் குடும்பங்களுக்கான 5 கிலோமீட்டர் பாதை, மற்றொன்று அனுபவமுள்ள ஓட்டப்பந்தய வீரர்களுக்காக மிகவும் சவாலான 10 கிலோமீட்டர் பாதையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.